Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வாழைக்காய் தண்டு அப்போ சாம்பு ஒன்று அப்போ காஞ்சி மீன் நார்த் ஈஸ்ட் மெக்கங் அப்படி சொல்வா பேர் மெக்கங் செய்ய போகிறேன். அப்போது இந்த வாழைக்காய் தண்டினா நேற்று காற்று ஜாஸ்தி அதங்க ஒரு மரம் கீழே விழுந்துச்சு, வாழை மரம் ஒரு கீழே விழுந்துச்சு. அப்போது நான் வாங்கி அப்போது இன்னைக்கு செய்ய போகிறேன், மெக்கங் செய்ய போகிறேன். இது 3 சேர்த்து மெக்கங் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணணும், எல்லாம் முள்ளி எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ முள் எல்லாமே எடுத்து வீசி தலை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்படி தான் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணணும். இப்படி இந்த சேம்பு இப்போ க்ளீன் பண்ணுறேன். இப்படி தான் க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும். கட் பண்ணணும். மீடியம் சைஸில் இப்படி தான் கட் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணுறேன். இந்த டைமில் கேஸை ஃபுல் ஹை ஃப்ளேமில் போட்டணும். ஒரு மக் போட்டுற வாட்டர் வேணுமென்னா எக்ஸ்ட்ரா போட்டலாம். 1.5 மக் போட்டுறேன். ஓகே, இது போதும். இப்போ நம்ம போட்டலாம். தண்ணி சூடு இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இப்போ தான் போட்டுடணும், இந்த டைமில் போட்டணும். இது நல்லா சூடு, இது நல்லா பாயில் ஆகும். அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். தண்ணி போட்டு முடிஞ்சிச்சுன்னா இந்த சாம்பு நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டணும். அப்போ தான் நல்லா பாயில் வரணும். பாயில் ஆயிடுச்சு தான், அந்த கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு தான், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வைக்கணும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேர் பண்ணக்கூடாது, அது நல்லா நம்ம பாயில் பண்ணணும். இப்போ இந்த டைமில் இப்போ கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு தான் நம்ம இந்த வாழை தான் நம்ம போட்டணும். வாழை தண்டு தான் நம்ம போட்டணும். வாழை தண்டு போட்டுச்சு. இப்போ நம்ம இப்படி தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடாது, இப்படி நல்லா குக் பண்ணணும். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுரு. அப்போ வெயிட் பண்ணணும். அப்போ நல்லா குக் ஆயிடுச்சு தான் நல்லா காஞ்சி மீன் நம்ம போட்டணும். இப்போ கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு பாரு. இப்போ நம்ம இந்த டைமில் காஞ்சி மீன் போட்டணும். இப்போ நம்ம கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 5 to 10 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துலாம் பார்க்கலாம். சூப்பர். இப்போ ஒரு சின்ன பின்ஸ் மஞ்சள் பொடி போட்டணும். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் வேணும்ல, மிளகாய் பொடி. வெள்ளைப்பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். வெள்ளைப்பூண்டு நம்ம அடித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும், கிரைண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் இந்த பேக்கெட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட். அப்போது இது நார்த் ஈஸ்ட் துளசி, இது நார்த் ஈஸ்டில் சரியா, இது நம்ம சாப்பிட்லாம். இது தான் நான் குழம்புல வச்சுக்கிறேன். துளசி நல்ல மனம், நல்ல சூப்பர் மனம், நல்ல டேஸ்ட் மனம். இது நம்ம குழம்புல, அந்த சாம்பு குழம்புல வச்சுருந்தா நல்ல சூப்பர் டேஸ்ட். இது மனம் பாரு, மனம் சூப்பர். நார்த் ஈஸ்ட் துளசி இது இந்த சவுத்தில் அந்த அளவுக்கு கிடைக்காது, கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் ஆகும். இது நல்ல மனம், நல்ல டேஸ்ட்டு. இது போட்டலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த ஸ்டிர் பண்ணுறக்கு இது நம்ம அந்த ஜாம்பூதை நம்ம உரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு அதை ஸ்மூத்தாக இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு பாரு நல்லா பாயில் ஆயிடுச்சு அதை உரைக்கிறக்கு ஈஸி இது நல்ல சிம்பிள் தான் அப்போது அந்த நம்ம உடம்புக்கு ஹெல்தி தான் இந்த மாதிரி ஒரு மசாலா இஸ்லா ஒன்றும் இல்லை சரியா அதுக்காக இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுனா நம்ம உடம்புக்கு நல்லது இப்போ கொஞ்சம் உரைக்க முடிஞ்சிச்சு அப்போ திருப்பி நம்ம கவர் பண்ணணும் அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ண 2 to 3 மினிட்ஸ் நம்ம திருப்பி கவர் பண்ணணும் 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் சூப்பர் ஆயிடுச்சு பாரு இப்போ போதும் பாரு இப்போ நல்லா ஆயிடுச்சு நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ போதும் கேஸ் ஆஃப் பண்ணலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் குழம்பு இப்படி தான் இருக்கணும் அதுதான் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்